சின்ன பிரச்சனை முதல் பெரிய தடை வரை எது வந்தாலும் இந்த பவர்ஃபுல்லான இந்த தியானத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் ஆள் மனசுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பதிவுகளும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அது விலகும் போது உங்களோட மனம் ஒரு மாதிரி லேசாகிறத உங்களாலேயே உணர முடியும். நீங்கள் ஒவ்வொரு உணர்வுகளை உணரும் போதும் உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுறத நீங்கள் இப்போவே செஞ்சு பார்த்தா கூட கண்மூடமாக தெரியும். The Seventh Sense. உங்களோட ஆள் மனசு எப்படி இருக்குது? இதோ இந்த படத்தை பாருங்க. இந்த மாதிரி ரெட் கலர்ல கோபம், பயம், கவலை இதெல்லாம் சேர்ந்து இருக்கா? இல்லை இப்படி கிரீன் கலர்ல தூய்மையா ஃபுல்லா அமைதியா ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி நம்ம வாழ்க்கையை அடுத்த கொண்டு போகலாம், உங்களோட வாழ்க்கையில் நடந்ததுக்கெல்லாம் நிறைவான ஒரு நம்பிக்கையாக மகிழ்ச்சியாக ஒரு பச்சை கலரில் இருக்கா? ஒருவேளை உங்களோட ஆழ்மனம் அந்த சிவப்பு கலர் தெரியுது இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எவ்வளோ உழைச்சாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எஃபோர்ட் போட்டாலும் சரி, உங்களுக்கு அந்த வெற்றி அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ரிசல்ட் அப்படின்றது கைகூடாது. நிறைய பேர் எனக்கு நான் எல்லாத்துக்கும் நல்லது தான் நினச்சிருக்கேன், நான் யாருக்கும் துரோகம் நினச்சது கிடையாது, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னு நினச்சி புலம்பியிருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆழ்மனம் இந்த படத்தில் பார்த்த மாதிரி கொஞ்சமாக சிவப்பு கலரில் இல்லை, ரொம்ப முழுக்க அதிகமான சிவப்பு கலரில் இருக்கிறது தான் காரணம். அந்த சிவப்பு கலர் அப்படின்றது நம்மளோட நெகட்டிவ் உணர்வுகள், அந்த நெகட்டிவ் உணர்வுலேயே தங்கி இருக்கிறது தான் காரணம். இது நம்மளை அறியாமையே நம்மளோட ஆழ்மனதுக்குள்ள சில விதமான உணர்வுகள் இல்லை ஒரு நம்பிக்கைகள் நம்மளோட ஆழ்மனதில் இருக்கும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு, நிலைமைக்கு காரணம். யாரோ ஒரு மூணாவது நபரோ இல்லை உங்களோட எதிரியோ காரணம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் வந்த கஷ்டத்துக்கு நீங்கள் நேரடியாக காரணம் இல்லைனாலும் உங்கள் ஆழ்மனதில் பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்த இந்த பதிவு தான் உங்களுக்கு அந்த மோசமான நபர்களை உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுருக்கு. இல்லை நல்ல நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளி விட்டுருக்கு. இந்த சிவப்பு கலர்ல இருக்கிற ஆழ்மன பதிவுகளை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, பேரோட தூக்கி எரிஞ்சு உங்க மனசை ஃபுல்லா பாசிட்டிவா மாற்ற முடியுமா? சூழ்நிலையை நமக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியும். அதுக்குண்டான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 4 மந்திர வார்த்தைகள், ஒரு 4 சீக்ரெட் வேர்ட்ஸை பார்க்க போகிறோம். ஒரு வாக்கியங்கள் கிடையாது, இது 4 விதமான உணர்வுகள். இதை நீங்கள் அப்படியே பயன்படுத்துறதுனால எந்த மேஜிக்கும் நடக்காது, உங்கள் ஆழ் மனதிலிருந்து எந்த பதிவும் வெளியே போகாது. சரி, இது எப்படி தான் பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடைசி வரைக்கும் பார்ப்போம். நம்ம தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்ற கணியன் பூங்குன்றனார் வார்த்தைகளை நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஹவாய் தீவில் ஹொப்போனோபோனோ அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே சொல்ல வர்றது என்னன்னா, ஒன்னே ஒன்று தான், உங்களோட வெளிப்புற சூழ்நிலைகள் இப்படி இருக்கு காரணம் உங்களோட ஆழ்மனதில் இருக்கிற பதிவு தான் அப்படின்றது தான் சுற்றி சொல்ல வருது. 4 வாக்கியங்களை சத்தமாக சொல்லணுமா, இல்லை தனியாக உட்காந்து சொல்லணுமா, இல்லை எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்றது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு தடவை சொன்னா கூட போதும். அதை ஒரு உணர்வு பூர்வமாக சொல்லணும், உங்களோட ஆழ்மனம் ஏத்துக்கிற மாதிரி சொல்லணும். சத்தமோ வார்த்தைகளோ இடமோ முக்கியம் இல்லை, உணர்வு தான் இங்க முக்கியம். இது ஒன்றும் மேஜிக் கிடையாது, இதுக்கு பின்னாடி நியூரோ சயின்ஸும் இருக்கு. நீங்க மற்றவங்களை பத்தி கவலைப்படும் போது, இல்லை மற்றவங்க மேல கோவப்படும் போது, இல்லை நினைச்சு பயப்படும் போது உங்களோட பயமையம் உச்சக்கட்ட நிலையில வேலை செய்யுது. ஆனா இந்த வார்த்தைகளை நீங்க உணர்ந்து சொல்லும் போது உங்களோட ஆழ்மனதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பதிவா இருந்தாலும் அது விலகி உங்களோட ஆழ்மனம் பிரசன்ட் ஸ்டேட், அதாவது நிகழ்காலத்துக்கு வருது. சரி, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு பிடிக்காத நபர், தொந்தரவு செஞ்சிருக்கிற நபர், அவங்க பேருக்கு நினைச்சாலே எரிச்சலா வருது, அந்த மாதிரியான ஒரு நபர் உங்க குடும்ப நபர்களா இருக்கலாம், இல்ல பழைய பார்ட்னர் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். அந்த மாதிரியான நபர்கள் நினைச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ வாழ்க்கையில, அதாவது சம்பாதிக்கணும், கடன் இருக்கு கட்டணும், கரெக்டாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு நம்ம தேடி பிடிச்சி ஆகணும்ப்பா, இல்லை இப்போ செய்கிற வேலை ஒரு தொந்தரவாகவே இருக்குப்பா, ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை கொண்டு உங்கள் மனசில் நிறுத்துங்க. அதாவது தியானம் செய்யறதுக்கு ஏற்ற மாதிரியான இடத்துல இந்த பயிற்சியை பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. அங்கே உங்கள் பிரச்சனையோ இல்லை பிரச்சனைக்குரிய நபரையோ உங்கள் மனசில் நிறுத்துங்க. அவன் என்ன ஏமாத்திட்டான், அவனால தான் எனக்கு இந்த பிரச்சனை, இல்லை கடவுள் ஏன் எனக்கு இந்த சோதனையை கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் கையை அங்கே காட்டினீங்க அப்படின்னா உங்களோட மொத்த ஃபோக்கஸும் அடுத்தவங்களுக்கு போகுது, உங்கள் எனர்ஜியும் அங்கே போகுது. இதுக்கு பதிலாக நம்ம இந்த கான்செப்ட் படி நம்ம என்ன ஏற்றுக்கிறோம் அப்படின்னா,
நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளுக்கும் நான் தான் காரணம் அப்படின்றத நம்ம ஏத்துக்கிறோம். இது தவறுகளை ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய உங்க எதிரி நபர்கள் கூட பண்ணியிருக்கலாம். ஆனா நம்ம இது லாஜிக்கா இங்க நம்ம பேச போறது கிடையாது. நம்ம ஆழ்மனதுக்காக இந்த பயிற்சி பண்றோம். படி 1, நம்மளோட வாழ்க்கையில, அதாவது என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அசைவுக்கும் நான் தான் காரணம், நானே முழு பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கிறது. உதாரணமா கையில காசு நிக்க மாட்டேங்குது, தொழில ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. இதை நீங்க மனக்கண்ல நிறுத்தியிருந்தீங்கன்னா இந்த நஷ்டத்துக்கு, இந்த சூழ்நிலைக்கு முழுக்க நானே காரணம், என் மனசுல இருந்த பதிவே காரணம் அப்படின்னு 100% முழுசா பொறுப்பை ஏத்துக்கிறது. இது ஸ்டெப் 1. இது ஏதோ நமக்கு நம்மளே தண்டனை ஏத்துக்கிறது கிடையாது. அடுத்தவங்க கையில ஸ்டேரிங்கை கொடுத்துட்டு இருக்காம நம்ம வாழ்க்கையோட ஸ்டேரிங் அப்படின்றத நம்ம கையிலேயே எடுத்து நம்ம வாழ்க்கைய நம்மளே ஓட்டுறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை. இது ஆள் மனசை கிளீன் பண்றதுக்கு உண்டான ஒரு மெத்தட். அடுத்தது 2வது ஸ்டெப், மன்னிப்பு கேட்கறது. யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நம்ம பிரச்சனை பண்ண நபரா இல்ல சூழ்நிலையா, யார்கிட்டன்னு கேட்டா நம்மளோட ஆள் மனசுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்ம ஆள் மனசுல ஒரு தேவையில்லாத பதிவை நம்மளை அறியாம நம்ம வச்சிருந்துக்கிறோம். யாரும் தெரிஞ்சா அந்த பதிவை நம்ம என்ன வச்சிருக்க போறோம்? நம்மளுக்கு கெட்டது நடக்கணும்னு தெரிஞ்சா அந்த பதிவை நம்ம வச்சிருக்கிறதுக்கு நம்ம யாருமே முட்டாள் கிடையாது. தெரியாம வச்சிருக்கிறோம். நம்ம ஆள் மனசுல தெரியாம நம்ம ஒரு பதிவை வச்சிருந்தோம். அதனால இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு அமைஞ்சிருச்சு. அதுக்காக நம்ம ஆள் மனசுகிட்டயே மன்னிப்பு கேட்டுறோம். சரி, யார் மன்னிப்பு கேட்கறது? அப்ப நம்ம வேற ஆள் மனசு வேறையான்னு கேட்டா ஆமா, நான் அப்படின்றதெல்லாம் மேல் மனசு. இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் போது பாதிக்கப்படுறது, அதாவது கஷ்டத்தை, பயத்தை, கோபத்தை இதெல்லாம் உணருது இல்லையா, அது ஆள் மனசு. ஆள் மனசுல பதிவு வச்சிருந்ததும் நம்ம தான், அதனால பாதிக்கப்பட்டதும் ஆள் மனசு தான். ஸோ பதிவை வச்சது மட்டும்தான் நம்ம. ஸோ அதனால நம்ம ஆள் மனசுக்கிட்டே மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி பதிவை வச்சிருந்து நான் உன்னையே திரும்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதனால இந்த மாதிரி பதிவை வச்சிருந்ததுக்காக என்ன முழுசா நீ மன்னிச்சிரு. அதாவது கோபம், பயம், வஞ்சம் இந்த மாதிரியான பதிவு என் ஆள் மனசுல நான் வச்சுட்டேன், அதனால இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் உருவாயிடுச்சு, அதனால நீ என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஆள் மனசுக்கிட்டேயே ஒரு மன்னிப்பு அப்படின்றத கேட்குறோம். இதை உணர்வு பூர்வமா கேட்கணும் அப்படின்றது தான் முக்கியம். இதை நீங்க எப்படி, என்ன வார்த்தைகள்ல கேட்குறீங்க, எந்த நேரத்துல கேட்குறீங்க, எவ்வளவு ஸ்பீடா கேட்குறீங்க அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை. உணர்வு பூர்வமா ஆள் மனசை நீங்க ஒரு குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த ஆள் மனசுக்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க. இதுல நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னு கேட்டா, சும்மா கடமைக்கு கடனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ற மாதிரி, ஒரு மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த கடத்துக்கு கடந்து போறது. இப்படி கடந்து போனீங்க அப்படின்னா அந்த ஆள் மனசுல இருக்கிற பதிவு போகவே போகாது. இது மேலோட்டமா மன்னிப்பு கேட்கற மாதிரி, உங்களுக்கு ரிசல்ட்டும் வரவே வராது. ஸோ உணர்வு பூர்வமா கேளுங்க. இதை கேட்கிறப்பவே உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அடுத்தது 3வது, நன்றி உணர்வு. இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பதிவு ஆள் மனசுல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி உணர வச்சு அதையும் கிளீன் பண்றதுக்கு ஒரு மெத்தடை கொடுத்த இந்த பிரபஞ்ச சக்திக்கு உண்மையிலுமே நன்றி சொல்லுங்க. ஏன் அப்படின்னா உங்க ஆள் மனசுல இருக்கிற தேவையில்லாத பதிவை நீக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்குது. அதுதான் இந்த மாதிரியான பிரச்சனை. ஸோ அந்த பிரபஞ்ச சக்திக்கு பிரச்சனையும் கொடுத்து அதை நீக்கிறதுக்கு உண்டான வழிமுறையும் கொடுத்த அந்த பிரபஞ்ச சக்திக்கு மனப்பூர்வமா ஒரு நன்றி சொல்லுங்க. அடுத்தது சுய அன்பு. அதாவது ஆள் மனசுல தெரியாம இந்த மாதிரி தவறான பதிவுகளை வச்சிருந்தாலும், அந்த பதிவுனால சில பல விரும்பத்தக்காத சூழ்நிலைகள் நடந்தாலும், அதனால உங்க மனசுல இவ்வளவு காயங்கள்லாம் ஏற்பட்டுருச்சு, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருந்தாலும், நான் எப்படி இருந்தாலும் என்னன்னா முழுசா ஏத்துக்கிறேன், ஏத்துக்கிட்டு நான் என்ன கம்ப்ளீட்டா நேசிக்கிறேன், அதாவது ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு 4வது ஸ்டெப்ல உணர்வு பூர்வமா சொல்லுங்க. இதனோட வார்த்தைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். மறுபடியும் சொல்லிட்டேன், வார்த்தைகள் முக்கியம் இல்லை, உணர்வு தான் முக்கியம். நான் என்னை முழுதாக நேசிக்கிறேன், நிபந்தனை இல்லாம அன்கண்டிஷனலா நான் எவ்வளவுதான் தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன நான் அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உணர்வு பூர்வமா உணருங்க. இந்த இடத்துல பிரச்சனைக்குரிய நபர்கள் அப்படின்னு உங்களோட குடும்ப நபர்களோ நண்பர்களோ இருந்தா அவங்களுக்கு ஐ லவ் யூ அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அதுவும் உணர்வு பூர்வமா இருக்கணும்.
அதாவது நீ எவ்வளவுதான் தப்பு பண்ணியிருந்தாலும், எவ்வளவுதான் காயப்படுத்தி இருந்தாலும், உன்னை நான் அப்படியே ஏத்துக்கிறேன், உன்னை நான் நிபந்தனை இல்லாம அப்படியே நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு உணர்வு பூர்வமா சொல்லலாம். இல்ல இது நான் எதிரி அவங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்க உங்களுக்கே சொல்லிக்கலாம். சரியா வேலை செய்யல இப்படி மாதிரி சுயமா திட்டிட்டு இருப்பீங்கல்ல, செல்ஃபா உங்களுக்கே பிடிக்காது, அந்த மாதிரியான நபர்களுக்கு இது ரொம்ப நல்லா வேலை செய்யும். இது ஏதோ வார்த்தை விளையாட்டு கிடையாது. இது 4 ஸ்டெப்பும் 4 விதமான உணர்ச்சிகள், அதாவது உணர்வுகள். இதை நீங்கள் உணர்வு பூர்வமாக ஒவ்வொன்றையும் சொல்லும் போது உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்குள்ள இருக்கிற ஆழ்மன பதிவு ஒவ்வொன்றா உங்களை விட்டு நீங்கும். உங்களுக்கு இப்போ கண்ணு முன்னாடி இருக்கிற பெரிய பிரச்சனையை ஃபஸ்ட்டு கொண்டு ஃபஸ்ட்டு நாள் செஞ்சு பாருங்கள். அடுத்த நாள் அதுக்கு அடுத்த பிரச்சனை, இப்படியே நீங்கள் தொடர்ந்து போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஆள் மனசுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பதிவுகளும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அது விலகும்போது உங்களோட மனம் ஒரு மாதிரி லேசாகிறத உங்களாலேயே உணர முடியும். நீங்கள் ஒவ்வொரு உணர்வுகளை உணரும் போதும் உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுறத நீங்கள் இப்போவே செஞ்சு பார்த்தா கூட கண்கூடமாக தெரியும். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மனசு, இந்த மாதிரி இருந்த மனசு உங்களோட ஆள் மனசில் அந்த சின்ன சின்ன ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியான பகுதிகள் கூட நீங்கி உங்கள் ஆள் மனம் மொத்தமாக பச்சை கலர் அப்படின்ற பாசிட்டிவ் ஸ்டேட் அல்லது 0 ஸ்டேட்டுக்கு தானாக வந்துடும். உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான சின்ன பிரச்சனை முதல் பெரிய தடை வரை எது வந்தாலும் இந்த பவர்ஃபுல்லான இந்த தியானத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களோட ஆழ்மனம் நிச்சயமாக முழுக்க இந்த மாதிரி பச்சை கலராக பாசிட்டிவ் ஸ்டேட்டில் கண்டிப்பாக மாறும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்துட்டு உங்கள் தேவையை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நடப்பதற்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் 200% அமைச்சு கொடுத்தே தீரும். ஆழ்மனதை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த விதமான செயலை ஃபோக்கஸாக தொடர்ந்து செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காம போகிறதுக்கு 200% சான்ஸே கிடையாது. ஸோ இந்த சக்தி வாய்ந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் போடு. நன்றி நண்பர்களே.